நீ போதை மருந்து கடத்தின வழக்கில் குற்றவாளி பய, போதை மருந்து கடத்தினோட சேர்ந்துக்கிட்டு படம் எடுத்த நாய், நீ போதை மருந்து கடத்தினோட சேர்ந்துக்கிட்டு பிசினஸ் பண்ற ஒரு அயோக்கிய பய, நீ எல்லாம் அரசியல் பேசக்கூடாது. நீ எல்லாம் எடப்பாடியை பத்தி எல்லாம் பேசுறது உனக்கு அருகதை கிடையாது, யோகிதை கிடையாது. எடப்பாடியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? நான் திமுக காரன் இல்ல, நீ எவன்டா? நீ யார்? நீ போதை மருந்து கடத்துறவன், நீ ஒரு தீவிரவாதி பைய, நீ ஆட்டுக்குட்டிகளோடு மிருகங்களோடு உடலுறவு கொள்ளக்கூடியவன். நீ எப்படா பேசுற மனிதர்களை பத்தி? உனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு கேட்கிறேன். பேசுனா நீ எல்லாத்தையும் பேசு. இங்க அநியாயமே நடக்கலையா? இங்க அட்டூழியமே நடக்கலையா? 24 காவல் மரணங்கள் நடந்திருக்க, கஸ்டோடியல் டெத்து, அதை பத்தி நீ என்னைக்காச்சும் பேசிருக்கியா? முதலமைச்சர் 2 அறிக்கையை மாத்தி மாத்தி அடுத்தடுத்த நாள் படிச்சார, அதான் அப்பெல்லாம் உனக்கு கண்ணு அவிஞ்சு போச்சா? காது குருடா போயிடுச்சா? வாய்ஸ் ஊமையா போயிட்டு இருந்தியா? இல்ல கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில படுத்து கிடந்தியா? அன்னைக்கெல்லாம் எங்கடா போயிருந்த? ஒரு போக்சோ வழக்கு கூட பதிவு செய்ய துப்பு இல்லையா அப்படின்னு நீதிமன்றம் பார்த்து கேட்டுச்சு இல்ல? அந்த இன்ஸ்பெக்டர் மேல எஸ்ஐடி எஸ்ஐடி காவல்துறையினர் சஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் அந்த பொம்பளை மேல, அந்த இன்ஸ்பெக்டர் லேடி மேல ஒரு நடவடிக்கையும் காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கல. முதலமைச்சர் தானே காவல்துறைக்கு அமைச்சரு, ஒரு நடவடிக்கை எடுக்கல. வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல, மானங்கட்ட வெட்கங்கட்ட ஒரு அரசாங்கம் இங்க நடக்குது. நீதிமன்றம் காரி துப்பிய பிறகு அஜித்குமார் மேட்டில் துரிதமா நடவடிக்கை எடுத்தார் முதலமைச்சர். காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான், நீதிமன்றம் காரி துப்புனத்துக்கு தான் பெரிய கருப்பாங்க போறாரு. நீதிமன்றம் காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான் அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படுது. நீதிமன்றம் காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான் போன்ல பேசுறார், சாரிமா நடக்கக்கூடாது நடந்துருச்சு.